கொஸ்டின் கேட்டீங்க, மேம்போக்கான அரசியல் பண்றாங்களான்னு கேட்டீங்க. மேம்போக்கா பேசுனதுக்கே உங்களால தாங்க முடியல. அங்கிள் சொல்ற ஒரு வார்த்தையை உங்களால தாங்க முடியல. மேம்போக்கா சொன்னதுக்கு 23 கண்டிஷன் போடுறேன். வெளியில வராத, தலையை காட்டாத, நிற்காத, போகாத, வராதுன்னு அவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க. இன்னும் ஆழமா பேசினா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுவீங்களா? மாட்டீங்கல்ல. உதயநிதிக்கு போடுவீங்களா? லாஸ்ட் மந்த் இபிஎஸ் வந்தார், அவருக்கு போடுவீங்களா? ஏன் பயப்படுறீங்க? ஒரு மனுஷன் அப்பான்னு நீ ஓப்பனா சொல்ற. அங்கிள்ங்கிறது மரியாதையான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிடுங்க? எதுக்கு அப்படி பேசுறீங்க? அங்கிள்ன்றது நார்மலாக ஜென்ரலாக எல்லாரும் பேசுகிற வார்த்தை தானே. இது நாங்கள் எப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் ரொம்ப விஜய் கிட்ட பார்த்து பழகுனது. விஜய் அண்ணாக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? கிடையாது. அவர் மேலே உள்ள ஆசையினால காலையில் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு எல்லாம் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் வரணும், ஒரு மாற்றம் வேணும். எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு விஷயம், மாற்றம் வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். எப்படி காமராஜர் ஆட்சியிலேருந்து நல்ல ஆட்சி பண்ணவரையே நீ தூக்கிட்டு திமுக வந்த மாதிரி நீ ஊழல் தானே பண்ண. நல்ல ஆட்சி பண்ண காமராஜரே தூக்கிட்டு நீ ஊழல் பண்ணும்போது, ஊழல் பண்ண ஒன்றை தூக்கிட்டு எங்க அண்ணன் வரதுல என்ன தப்பு இருக்கு? பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில்.